பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு வெற்றியின் ரகசியம். ஆதார வசனம் மீகா 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். வெற்றியாளர்களே, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றுமே பலப்பட வேண்டும். இல்லையே நாம் ஜெயிக்க முடியாது. ஆத்துமா பலதுள்ளதாயிருந்து சரீரம் பலவீனமாக இருந்தாலும் நாம் வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. சரீரம் பலப்பட்டு புஷ்டியாக இருந்து ஆத்துமா பலவீனமாக இருந்தாலும் மனம் சோர்ந்து போய் பயந்து போய் விரக்தியோடு இருந்தால் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. நம் நாட்டுக்கு எதிரி அண்டை நாடுகள் அல்ல, எதிரி உள்நாட்டு குழப்பம், லஞ்ச லாவணியம், நீதியை புரட்டுதல், சாதி வெறி, பாரம்பரியத்தை பற்றியே பேசிக்கொண்டு சோம்பலாயிருப்பது, வறட்சி, ஏழ்மை, இவைகள்தான் எதிரிகள். ஒரு தனிப்பட்ட நபருக்கு, குடும்பத்திற்கு எதிரி பக்கத்து வீட்டுக்காரர்களோ அல்லது இன்லாஸோ அல்ல. நம்ம எல்லாருக்கும் ஒரு பொதுவான எதிரி உண்டு. பவுல் இவனை எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானம் மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் செயலிலோடு நமக்கு போராட்டம் உண்டு. கேட்டீர்களா? இந்த எதிரி சூழ்நிலைகளை பயன்படுத்தி நம்மை எதிர்த்து வருவான். அவனுக்கு இடம் கொடுப்பவர்களை பயன்படுத்துவான். இவன் தனது பொல்லாத தனத்தை விட்டு ஓய்வதே இல்லை. இவன் நமது எண்ணங்கள், பேச்சு, ஆசை, உணர்வு இவற்றையும் பயன்படுத்துவான். நம்மையும் பயன்படுத்துவான், சூழ்நிலைகளையும் பயன்படுத்துவான், சுற்றி இருக்கிற மனிதர்களையும் பயன்படுத்துவான், நாம் அனுமதி கொடுத்தால். மிக 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே. ஆம், சொந்த குடும்பம், சொந்த இனம், சொந்த ஊர் மக்கள். இவர்கள் உற்சாகப்படுத்தாவிட்டாலும் பரவாயில்லை, கீழே இழுப்பவர்கள், நம்மை அசட்டை பண்ணுபவர்கள், நோகடிப்பவர்கள், பேசாமலேயே நம்மை கீழே விலகச் செய்கிறவர்கள். இயேசு தன் சொந்த ஊரில் சில நோயாளிகளை குணமாக்கிறது என்று வேறு ஒரு அற்புதம் செய்யக்கூடாமல் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு என்று மார்க் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவிசுவாசம் என்பது ஒரு எதிர்ப்பு, ஒரு எதிரி. இதை வேதம் பாவ லிஸ்டில் வைத்துள்ளது. இதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. பயம், சந்தேகம், அவிசுவாசம், பெருமூச்சு விடுதல், சோர்ந்து போகுதல், இவைகளெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கும் எதிரிகள். எத்தகைய எதிரிகள் எங்கே இருந்தாலும் நம்மை குறிவைத்து தாக்கினாலும் ரட்சிக்கப்பட்ட நம்மை ஒன்றும் செய்ய இயலாது. நாம் இதற்கு இடம் கொடுத்தால் மடத்தையே பிடுங்கும். அதற்குத்தான் வேதம் நம்மை எச்சரித்து கொண்டே வருகிறது. ஜாக்கிரதையாயிரு, விழிப்போடு இரு, பயப்படாதே, சந்தேகப்படாதே, சோர்ந்து போகாதே, ஸ்தோத்திரம் செலுத்து, நன்றி செலுத்து, வேதத்தை வாசி, ஆண்டவரை தேடு. எதற்காக சொல்லப்படுகிறது? நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருந்தால் மட்டுமே நம்முடைய பொக்கிஷங்களை காத்து கொள்ள முடியும். என்றால் இத்தகைய நடவடிக்கைகளை சத்துரு பயன்படுத்தி கொள்வான். யூதாஸ் காரியத்து பொருளாசைப்பட்டான். இதை சாத்தான் பயன்படுத்தி இயேசுவையே காட்டி கொடுக்க வைத்தான். தீர்க்கதரிசியான எலிசாவிடம் உதவியாக இருந்தவன் தான் கேயாஸ். இந்த பொருளாசை அவனை பொய் சொல்லி பொருள்களை நாகமானிடந்து எலிசாவு வாங்கி வர சொன்னான் என்று பொய் சொல்ல வைத்து வாங்கி வந்தான். பின் குஷ்டரோகம் அடைந்தான். சவுல் ராஜா மக்களின் மகிமையை, மதிப்பை அடைய வேண்டும் என்று தேவ கட்டளையை மீறினான். ராஜ்ய பாரத்தை இழந்தான். தாவீதின் மகன் அப்சலோம் ராஜ்ய பாரத்தை அடைய வேண்டும் என்று தந்திரமாக செயல்பட்டான். தகப்பனையே எதிர்த்தான், அழிக்க திட்டமிட்டான், அழிந்தே போனான். இவர்கள் எல்லாரும் ஜெயிக்கலாம், வாழலாம் என்று நினைத்து விரோதியோடு கை கோர்த்தவர்கள், சாத்தானோடு கை கோர்த்தவர்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? சாத்தானை மேற்கொள்வாய், சத்துருக்களை சங்கரிப்பாய் என்று சொல்லுது. ஆனால் இவர்களோ தங்களுடைய சொந்த சித்தம் நிறைவேறதற்காக சாத்தானோடு கைகோர்த்து கொண்டவர்கள். சாத்தானோடு நாம் கைகோர்த்து கொண்டிருக்கிறோம் என்று அறியாமலேயே செய்தவர்கள் இவர்கள் எல்லாம். சிலர் அறிந்தும் செய்தவர்கள். வெற்றிக்கு பதில் தோல்வியும் அவமானமும் அடைந்தார்கள். நாம் யார் கைப்பிடித்திருக்கிறோம், யாரை சார்ந்திருக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நிலையான வெற்றி நமக்கு உண்டு. ஆனால் வேதம் நம்மை இப்படி உற்சாகப்படுத்துகிறது, விரோதிகளின் மேல் உன் கை உயரும், நீ சத்துருக்களை சங்கரிப்பாய் என்று. ஆம், இது சத்தியம். ஆனால் இது எப்போது சாத்தியமாகும்? இதற்கு யாக்கோபு நல்ல யோசனை சொல்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஒன்றுக்கு கீழ்ப்படிய வேண்டும், இன்னொன்றுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். இரண்டையும் நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று யாக்கோபு 4:7 சொல்கிறார். பிசாசத்திற்கு எதிர்க்க நிற்க நமக்கு பலன் வேண்டுமானால் நாம் சத்தியத்தில் நிற்க வேண்டும்.
தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதாவது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவன் மேல் நாம் சங்கரிக்க வேண்டுமானால் நமக்கு பலன் வேண்டும். அந்த பலன் நம்முடைய சொந்த பலன் கிடையாதுங்க. ஆண்டவரோடு இணைந்திருப்பதில், அதில் உறவிலே இணைந்திருப்பதில், ஒன்றிலிருந்து பலன் பெற்று இன்னொன்றை சங்கரிக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கையினுடைய சாராம்சம். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய பிசாசு நம்ம எல்லையில் நிற்க முடியாது. இயேசுவை பார்த்தவுடன் பிசாசுகள் அலறி அடித்துக்கொண்டு ஓடின, நடுங்கின. அவர் பூமியில் வாழ்ந்த போது அவர் கடவுளுங்க என்று சொல்லி தப்பிக்க பார்க்காதீர்கள். அவர் மனுஷகுமாரனாகத்தான் இந்த பூமியில் வாழ்ந்தபோது நடந்தது. அதிகாலை என்னை தேடு, இது தேவ கட்டளை. இயேசு தொடர்ந்து செய்தார். ஜெபம் பண்ணுவதில் அவர் ஒரு நாள் பின்தங்கினதே இல்லை. தன்னை தூஷணமாக பேசினவர்களை மன்னித்தார். இதைத்தான் நாமும் செய்ய வேண்டும். அவர் என்ன செய்தார், இயேசு என்ன செய்தார், எப்படி மேற்கொண்டார் பாருங்கள். அவர்தான் நமக்கு மாடல். அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். நாம் வேதம் வாசிக்க மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், அதிகாலையில் தேர்ந்தெடுத்த ஆண்டவரை தேட மாட்டேன், ஆனால் நான் பிசாசை ஜெயிப்பேன் என்றால் அது முடியாத காரியம். ரோஷம், கோபம் கூடாது. உடனே மன்னித்து விட வேண்டும். உள்ளே பொறாமையை வைத்துக்கொண்டு அதை வெளியே காட்ட முடியாமல் வெவ்வேறு வகைகளில் கசப்பை காட்டக்கூடாது. உள்ளே இருக்கிற பொறாமை உங்களுக்கு தெரியும், அதை தூக்கி எறிந்து விடுங்கள். உங்களை உயர்த்துவது கர்த்தர். அவர் உங்களை உயர்த்துவார், சொன்னவரே உயர்த்துவார், மனிதர்கள் அல்ல. யாரு மேலே போனால் போகட்டுமே, அதனால் உங்களுக்கு என்ன நஷ்டம்? ஒரு நஷ்டம் கிடையாது. லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. உங்களை லாபப்படுத்துகிறவர் வானத்தையும் பூமியையும் படுத்த நாமத்தில், அவருடைய நாமத்தில் உங்கள் சகாயம் உள்ளது. பொறாமைப்படாதீர்கள். அது உள்ளே ஒளிந்து கொண்டு உங்களுக்கும் தெரியாமல் வேலை செய்து கொண்டிருக்கும். அதை தூர எறிந்து விடுங்கள். முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடும் காரியங்களில் சுணக்கமே இருக்கக்கூடாது. ஆராதிக்கிறது, வேதம் வாசித்தல், ஸ்தோத்திரம் செய்தல், ஜெபித்தல், வேதம் வாசித்தல், சபைக்கு செல்லுதல், காணிக்கை தசமபாகம் செலுத்துதல், விசுவாசமாக இருந்தல், பொறுத்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், சகித்து கொள்ளுதல், பிரசங்கிக்கப்பட்ட தேவ வார்த்தைகளை அப்படி இருதயத்தில் ஏந்தி தியானித்தல், இவைகளில் நாம் ஜாக்கிரதையாய் இருந்தால் போதும். நீங்கள் உயிரோடு இருக்கும் வரை ஒருவனை உங்களை எதிர்த்து நிற்பதில்லை. நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிற எதிரி நமக்கு தெரியும். அந்த அடையாளம் தெரிந்து விட்டுவிட்டீரானால் கேன்சர் போல நம்மளை அழித்துவிடும். வறட்சி, ஏழ்மை, பிரிவினை, நோய், இன்னும் எவைகளெல்லாம் உங்களை, உங்கள் குடும்பத்தை குறிவைத்து தாக்குகிறதோ அவற்றின் மீது நீங்கள் வெற்றி எடுப்பீர்கள். வெற்றி எடுக்க வேண்டும். நீங்கள் வெற்றியாளர்கள். இயேசு வெற்றி எடுத்தார். முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவைகள் உங்களை அணுகுவது இல்லை, எதிரிமை அணுகுவது இல்லை. உங்களது விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் நீங்கள் செயலில் காட்டும் பொழுது தேவ கிருபை உங்களை உச்சத்தில் உட்கார வைக்காமல் விடவே விடாது. நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். நாம் தான் நமக்கு எதிரிட்டு வரும் சத்துருக்களை தேவ கிருபை பெற்று சங்கரி வேண்டும். கீழ்ப்படுதல் இருந்தால் மட்டுமே மேல்படி, மகிமையின்படி நமக்கு கிடைக்கும். ஜெபிக்கலாம். விரோதிகள் யார் யார், எப்படி தாக்குவார்கள், இதற்கு நாம் என்ன செய்தால் இவர்களை மேற்கொண்டு வெற்றி வாழ்வு வாழலாம் என்பதை கற்றோம் தகப்பனே. எதிரியின் மீது ஜெயம் எடுப்போம் தேவ கிருபை பெற்று என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிற எங்கள் அருமை பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு எதிரிய அடையாளம் கொண்டு நான் சங்கரிப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.